இது ஒரு தரமான வீடியோ. நான் இந்த பஞ்சாப் சாமி கும்புறதுக்கு இந்த கோல்டன் டெம்பிள் போனேங்கயா. பஞ்சாப்ல அமிஸ்டர்ல இருக்க கோல்டன் டெம்பிள் போனேன். சோத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க. 24 மணி நேரம் சோறு போட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படா போறீங்க, எங்கேயா போறீங்க? சாரி மரியாதை பேசக்கூடாது. எப்படிங்கயா போறீங்க, எங்கேருந்தியா போறீங்க அப்படின்னு நானும் எட்டி பார்க்கலான்னு கிச்சன் பக்கம் போனேன். அடே அப்பா, எந்தாந்தண்டி அண்டா உக்காளி, அவ்வளோ உக்காளின்னு சொல்லக்கூடாது, சாரி கடவுளையே மன்னிச்சுக்க. எந்தெந்தண்டி அண்டா, எந்தெந்தண்டி ஆளுங்க புள்ள அந்த ஆளுக்கு போல என்ன பண்றாங்க, போட்டு குழம்ப போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க, போட்டு அங்கிட்டு சோத்தை போட்டு கிண்டிட்டு இருக்காங்க, பயங்கரமா பண்ணாங்க. நானும் 24 மணி எப்படியா சோறு போடுறாங்க, இது 24 மணி எப்படியா வந்து இது பண்றாங்கன்னு பார்த்தா, இது வந்து வழக்கமா காலங்காலமா வந்தவங்களுக்கு பசியாத்துறதுக்கு இந்த மாதிரி கோல்டன் டெம்பிள்ல போடுற ஐட்டம் சொல்லி ரொம்ப மனசை குளிர வச்சு எங்களை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார சாப்பாடுலாம் போட்டு பயங்கர கவனிப்பு. அந்த அந்த கோல்டன் டெம்பிள் கக்கூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்க கக்கூசுமா இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த சாப்பாடு எப்படி இருக்கு, எவ்வளோ பெரிய அண்டால போட்டு கிண்டுறாங்க, இந்த மாதிரிலாம் எல்லாமே அவ்வளோ தரமாக அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உள்ள வந்து இந்த சாப்பாடு பரிமாறும் போது வாயகுருன்னா அவங்க சாமி அந்த மொழியில் வந்து வாயகுருன்றாங்க. அந்த மாதிரி சொல்லிகிட்டே அப்படி பரிமாறுவாங்க. எல்லாம் டொனேஷன், எல்லாம் அங்கிட்ட மக்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அப்படியே மக்கள் வந்து அப்படியே டொனேஷன் கொடுத்துட்றது. டெய்லி தலைவா, ஒரு நாள் இல்லாமல் ஒரு வருஷத்தில் 335 நாள் எல்லா நாளுமே ஒரு நாள் விடாமல் உங்களுக்கு சாப்பாடு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நேரம் கூட மிஸ் ஆகாது. மிஸ் ஆச்சுன்னா என் சட்டையை பிடிச்சி கேட்கணும், என்னடா நீ சோறு போடாதுன்னா என்ன ஒன்றுமே போடுன்னு சொல்லி கேட்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. 24 மணி நேரம் சாப்பாடு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. சாப்பாடு, குழம்பு, சாதம், சப்பாத்தி மெயின், ரொட்டி தான் மெயினு. ரொட்டியை ரொட்டியை வந்து பிசைய, அதுக்கப்புறம் இது பண்ண கொடுக்க, அப்புறம் கடைசியாக ஸ்வீட்டு கொடுக்க, அந்த மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நான்லாம் ஓசியாக அங்கே சாப்பிட்டு 4 நாள் தங்கியிருந்தேன். 1 ரூபா செலவு பண்ணல. பஞ்சாப் போய் 1 ரூபா செலவு பண்ணாங்க தலைவா. செலவு பண்ணதுன்னா அந்த ஒரு 50 ரூபா சாப்பிட்டேன். 50 ரூபாய்க்கு ஒரு இடத்துல சாப்பிட்டேன்னு சொல்லி நானும் வீடியோ போட்டிருக்கேன். ஆமாம், அது சும்மா வெளியே போய் சாப்பிடலான்னு சாப்பிட்டேன். அதே மாதிரி பெரிய செலவெல்லாம் இல்லை, உள்ளே தங்கிக்கலாம். அந்த கோல்டன் டெம்பிள்குள்ளேயே உள்ளே போர்வையை போட்டு அப்படியே மடிச்சு தங்கி தூங்கி எழுந்திரிச்சு, அதுக்கப்புறம் அங்கேயே சாப்பிட்டு எழுந்திரிச்சு, அங்கேயே சுற்றிக்கிட்டு, அங்கேயே அப்படியே பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு, அந்த தங்க தகுடால் செஞ்ச அந்த கோயிலை பார்த்துக்கிட்டு அவ்வளோ அழகாக ரசனையாக உட்காந்து ரசிச்சுக்கிட்டேன். அவங்க சாமியை கும்புற விதமே வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும். நம்ம எப்படி கும்புறோம் அந்த மாதிரி இல்லாமல் அவங்க சாமி கும்புற விதமே அவ்வளோ பழைய ப்ரொஃபஷனலாக பயங்கரமாக கும்பிடுவாங்க. அதை எப்படி சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணே தெரில. நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி விளாக் பண்ணும்போது நான் போய் காமிக்கிறேன். அவ்வளோ அழகாக சாமி கும்பிட்றோம். தலையில் அந்த தர்ப்பணில் கையை வச்சா செத்தியா அன்னைக்கு. எவனா இருந்தா நம்மளை மாதிரி ஆளை போய் என்ன தலைப்பாக்கட்டுன்னு சொல்லி கையை வச்சிங்க, அன்னையோடு செத்தாங்க. அதே மாதிரி அங்கே நின்றுக்கிட்டு இருக்க ஆள்லாம் ப்ரொஃபஷனல் குக்கெலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நிற்கிற ஆள்லாம் யாரும் சமைக்கிறாலே கிடையாது, எல்லாம் வாலண்டியர். இந்த ஊற்றிக்கிட்டு இருக்க ஒரு வாலண்டியர், அந்த கிண்டிக்கிட்டு இருக்க ஒரு வாலண்டியர், எல்லாம் வாலண்டியர். யாருமே வந்து சமையக்காரங்க வைக்கிற யாருமே கிடையாது. சமையக்காரன்னு ஒன்று இருப்பாங்க, அவங்க வந்து சொல்லிட்டு கிண்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து ஊற்று கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன, எவனாவது ஆகாதே கொள்ளாதே வந்து இப்போ வந்து உள்ளே வந்துட்டு ஏதாவது கலந்து விட்டேன்னா அது வந்து ரொம்ப பெரிய சங்கடமாக போயிரும்ல. அதே கொஞ்சம் செக்யூரிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது உள்ளே. இருந்தாலும் செக்யூரிட்டி டைட் பண்ணி அழகாக நோட் பண்ணணும். அதை வந்து அவங்க பண்ணணும். தயவுசெய்து அது வந்து நான் எப்படி அவங்கள்ட்ட சொல்லி நான் கேட்கணும்னு தெரில. எவனாவது கையில் நான் மருந்து கலந்து விட்டு போயிட்டேன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகி போயிருந்தில்ல. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. மற்றவங்க கருத்து என்னமோ நீங்கள் என்னடா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, கோயிலில் வந்து பண்ண மாட்டேங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அங்கே வெளியே போய் பாருங்கள், AK பர்சன் வச்சு நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அதனால சொல்கிறேன். அது மாதிரி உள்ள சமையல் கட்டுக்குள்ள ஈஸியாக நான் வந்துட்டேன், கேட்டு ஈஸியாக அழகாக வந்துட்டேன். ஆனால் கொஞ்சம் செக்யூரிட்டி வேணும் இந்த இடத்துல, கண்டிப்பாக செக்யூரிட்டி வேணும். ஏன்னா கோடி பேர் 1000 பேர், கோடி பேர் கிடையாது, 1000 பேர் 5000 பேர் சாப்பிட்ற இடம். ரெகுலராக சாப்பிட்ற இடம். ஏதாவது கலந்து விட்டு என்னத்தையாவது சதிவாதம் பண்ணி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கெட்ட பேர் இங்கே தானே வரும், வேற எங்கே வரும், சமயக்கட்டில் தானே வரும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறணும். அதே மாதிரி நீட்டாக தான் பண்ணாங்க. நானும் பெருசாக சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீட்டாக பண்ணாங்க. எடுத்து அவர் பாட்டுக்கு மோண்டு ஊற்றுனாப்புல அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. சாப்பிட்ற இடத்த நான் மறுபடியும் அடுத்த வேறு வீடியோவில் காட்டுறேன். ஆளுங்க கும்முன்னு வருவாங்கய்யா. அந்த பிரசாதத்தை சாப்பிடணும்னே ஆளு கும்பிடணும்னே. இது என்ன, இது உள்ளே இருக்க என்ன ஐட்டம் பார்த்தா நவதானியம் பருப்பு, அந்த பச்சை பயிறு எல்லா பயிறு கலந்த ஒரு நவதானியம் பருப்பை எடுத்து கலந்து அது மாதிரி ஒரு கிண்டி சமைக்கிறாங்க. சாப்பாடு சாப்பிட்ற அந்த ரொம்ப அந்த மாதிரியா இருக்குது, ஐயோ நல்லா இல்லைன்ற அந்த மாதிரிலாம் கிடையாது, தரமாக இருக்கும். நம்ம போய் டேஸ்ட்டுக்கெலாம் சாப்பிடுவோம், நிறைய டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தரமாக இருக்குது. சப்பாத்தியும் சுட்டோன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் உள்ள அந்த இதில் போட்டுருவாங்க, உள்ளே போட்டு நல்லா சமைச்சிருவாங்க. அதில் எம்பிட்டு வெட்டிருக்காங்க பாரியா, எம்பிட்டு உருளைக்கிழங்கு, எம்பிட்டு இது எவ்வளோ எப்படி அந்த மாஸ்டர் சமைக்கிறாங்கன்னு தெரில. எப்படி கரெக்டாக கணக்கு வச்சு சமைக்கிறாங்கன்னு தெரில. இருந்தாலும் தான் அது இது இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பேக் கேட்டு, கரெக்டாக அந்த கோயிலுக்கு பேக் கேட்டில். காலங்காத்தால ஒரு 4 மணியா, இப்போ மணி வந்து காலையில் 4 மணி. கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்படியே 4 மணி மாதிரியா இருக்குது, ஏதோ வந்து அப்படியே சாயங்காலம் மாதிரி இருக்குது.
அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. காலையில் 4 மணிக்கு வந்து அப்படியே 24 மணி நேரம் ஆள் நடமாட்டம் போய்கிட்டே தான் இருக்கும். எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரி கிடையாது. 24 மணி நேரம் ஆள் நடந்துக்கிட்டே இருப்பாங்க, ஆள் மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நீட்டாக நம்ம ஊருக்காரன் வந்தாங்கன்னா நீட்டாக சாப்பிட்டு தங்கிட்டு போங்கய்யா, சூப்பராக. ਭਰਨਾ ਇਹਨੂੰ ਕੌਲਾ ਕੇ ਕਰ ਦੋ ਇਹ ਤੋਂ ਜਿਹੜਾ ਇੱਥੋਂ ਤੱਕ ਲਾ ਦੋ ਬਣਾ ਜੀ ਲਾ ਦੋ ਇੱਧਰ फिर वापस आ जो आप पौड़ी के साथ उसे धरना सही लगता है कोई से लाल बिल्कुल नाल ये कितना लीटर का? एट अ टाइम 400 kg 400 kg दाल बन जाता है। लिमिट कितना? एक कवर ਇਹ ਕਿੰਨੇ ਘੰਟੇ ਦੀ ਖਪਤ ਹੈ ਜੀ? ਕਿੰਨੇ ਘੰਟੇ ਦੀ ਖਪਤ ਹੈ? ਖਪਤ ਕਿੰਨੇ ਚਿਰ ਚ ਆ ਇੱਕ ਇਹਦੀ 1 ਘੰਟੇ ਖਪਤ ਇਹ 2 ਘੰਟੇ ਦੀ ਖਪਤ ਹੈਗੀ ਆ 4 ਘੰਟੇ ਦੀ ਵੀ ਆ ਸੰਗਤ ਦੇ ਹਿਸਾਬ ਨਾਲ 4 घंटे संगत पे डिपेंड करता है डिपेंड्स ऑन द टूरिस्ट ओके 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 इट मे फिनिश इन 1 hour 2 hour it depends on the tourist and crowd okay thank you ਉਹਨਾਂ ਉਹ ਸਾਹਮਣੇ ਟੱਪ ਪਿਆ ਆਲੂ ਵਾਲੇ ਉਹ ਇੱਕ ਟੱਪ ਚੁੱਕੇ ਨਾਲ ਦੇ ਇੱਕ ਟੱਪ ਤੇ ਉਹਨਾਂ ਦਾ ਅभी पास